தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்களுக்கு பெரும்பான்மையான பொதுமக்கள் எதற்காக வாக்களித்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுகவும் அதிமுகவும் தொடர்ச்சியாக 50 வருடமாக மாறி மாறி ஆட்சி செய்து கொண்டு இருக்கிறாங்க. எனவே ஒரு மாற்றம் தேவை அப்படின்ற அடிப்படையில் பெரும்பான்மையான பொதுமக்கள் தமிழக வெற்றிக் கழக தலைவரான விஜய் அவர்களுக்கு வாக்களித்தாங்க. ஆனால் அவர் முதல்வரான பிறகு என்னென்ன மாற்றங்களை தற்போது வரை ஏற்படுத்தியிருக்கிறார் அப்படின்றத பார்க்கணும். அவர் ஆட்சி பொறுப்பு ஏற்கும் நாளன்றே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினார். அப்படி என்ன மாற்றத்தை ஏற்படுத்தினார்னா, தமிழ்த்தாய் வாழ்த்த 3ஆம் இடத்திற்கு தள்ளினார். வழக்கமாக ஒரு அரசு நிகழ்ச்சிகளில், அனைத்து தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளில் தமிழ்த்தாய் வாழ்த்து தான் முதலாக பாடப்படும். ஆனால் அவர் ஆட்சி பொறுப்பேற்கக்கூடிய அந்த சமயத்திலே முதலாவதாக வந்தே மாதரம் பாடப்பட்டு, அதன் பிறகு தேசிய கீதம் பாடப்பட்டு, 3ஆவது இடத்திற்கு தமிழ்த்தாய் வாழ்த்த தள்ளினார். இது ஒரு மாற்றம். அடுத்தபடியான மாற்றம் என்ன மேற்கொண்டார் அப்படின்னா, தனக்கு ஜோசியராக இருக்கக்கூடியவரை அரசு வேலையில் அமர்த்தினார். இது 2வது மாற்றம். தந்தை பெரியார் அவர்களை கொள்கை தலைவர் அப்படின்ட்டு அறிவித்துவிட்டு ஒரு மூட நம்பிக்கை ஜோசியத்தை முன்னிறுத்துகிற மாதிரி ஜோசியரை அரசு வேலையில் விஜய் அவர்கள் அமர்த்தினார். ஆனால் இன்னைக்கு பல எதிர்ப்புகள் வந்த நிலையில் அந்த ஜோசியக்காரர் ஒரே நாளில் அந்த பணி நியமனம் என்பது நீக்கப்பட்டிருக்குது. இதற்கு காரணம் எதிர்க்கட்சிகளும் அதே போல் பொதுமக்களும் இதுதான் மாற்றமா அப்படின்ற கேள்வியை எழுப்பியதன் விளைவாக பதவி ஆணை என்பது திரும்ப பெற்று இருக்கிறது. அதே போல் இன்னொரு மாற்றத்தை விஜய் அவர்கள் தற்போது ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டு சட்டமன்றத்தில் எப்பவுமே நடக்காதது குதிரை பேரம். அதாவது மற்றவங்க கட்சியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை தனக்கு ஆதரவளிக்க செய்வது. இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை விஜய் அவர்கள் தமிழ்நாட்டில் முதல் முறையாக செய்து கொண்டு இருக்கிறார். தன்னை தூய சக்தி அப்படின்ட்டு சொல்லக்கூடிய முதல்வர் விஜய் அவர்கள் பல்வேறு தீய சக்திகளில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய கட்சியில் இணைத்து கொண்டிருப்பது என்பது மக்களிடையே மிகப்பெரிய ஒரு அச்சத்தை ஏற்படுத்துது. எப்படி தான் இந்த 5 ஆண்டுகள் செல்ல போகுது அப்படின்ற ஒரு கேள்வியை மக்கள் மனதில் எழுப்புது.